சென்னையில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஜெயினர் பகுதியில் வருஷம் இப்படிதாங்க தண்ணி தேங்கி இருக்குது. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கரண்ட் பாக்ஸ்லாம் தண்ணி இதுல இருக்குது. அதெல்லாம் போக இப்பதான் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இப்பதான் ஆஃப் பண்ணிட்டு போனாங்க. குழந்தைகளை வெளியே விடவே கஷ்டமா இருக்குது. தண்ணிலாம் வீட்டுக்குள்ள பூந்துருச்சு. ரொம்ப சிரமமா இருக்குது. வீடு ஃபுல்லா தண்ணி. ஒருத்தர் கூட வீட்டுல இல்ல, இப்போ எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஒரு சாமான சாப்பாடு வழியில வீட்டை எல்லாம் ஒவ்வொரு தெருவில் பார்த்தாலும் தண்ணி தவிங்கி நிக்குது. அதை விட மோசமா இருக்கு கரண்ட் பாக்ஸ். எங்க பார்த்தாலும் வீடு ஃபுல்லா தண்ணி பூந்துருச்சு. மக்கள் வெளியே நடமாட முடியல. இன்னொன்னு கடைக்கு வெளியே போக முடியல. எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல ரோடு இருக்குன்னு தெரியல. சென்னையில் பெய்த பலத்த மழையின் காரணமாக சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் மகாலிங்கம். சென்னையில் கடந்த இரவு முழுவதும் பல இடங்களிலே கனமழை பெய்தது. இந்த கனமழை பெய்ததால் சாலைகள் முழுவதும் வெள்ளப்பெருக்கு காணப்படுகிறது. தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் அந்த வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றி வருகிறார்கள். தற்பொழுது நான் நின்று கொண்டு இருக்கும் பகுதி தில்லைக்கங்கா நகர் சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை முழுவதும் தற்பொழுது மழைநீரால் சூழப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் நீங்களே பார்க்கலாம், அதிகமான அளவுக்கு மழைநீரானது நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழைநீர் தேக்கம் காரணமாக ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வாகன ஓட்டிகள் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது நம்மிடம் இந்த பகுதியை சார்ந்த வேல்முருகன் நம்மோடு இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த பகுதி இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சரியான முறையில் இந்த ஓப்பன் திறந்த பிளேஸ் இது. அதில் தண்ணி பிரிட்ஜு பக்கத்தில் தண்ணி அது மாற்று பகுதி பண்ணலை. அதனால் இந்த சைடு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் சுரங்கப்பாதை இது ரயில்வே பிரிட்ஜு ஒட்டுறதுனால ஓப்பன் பிளேஸ் எல்லாத்தையும் பாலத்து வழியாக வருது. அந்த தண்ணியை மாற்று வழி பண்ணால் கண்டிப்பாக போகும். அதில் அதாவது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், இந்த பகுதி இரு பகுதியிலும் ரயில்வே டிராக் மூலமாக மழைநீரானது தொடர்ந்து வடிந்து வருவதால் இந்த சுரங்கப்பாதையில் அதிக அளவு மழைநீர் தேங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதி முழுவதும் நீங்களே பார்க்கலாம், கிட்டத்தட்ட கடல் போல காட்சி அளிக்கிறது இந்த சுரங்கப்பாதை முழுவதும். சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாகவும் இந்த பகுதி முழுவதும் இதே போன்ற ஒரு நிலை இருந்தது. அப்பொழுது வாகன ஓட்டிகள் எல்லாம் கடுமையான சிரமத்திற்கு ஆளானார்கள். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையான சிக்கலுக்கு உள்ளானார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது போக்குவரத்து காவல்துறையினர் இந்த சுரங்கப்பாதையின் இரு பக்கமும் போக்குவரத்தை தடுத்திருக்கிறார்கள். இந்த வழியாக எந்த வாகனமும் செல்லக்கூடாது என்றும் மாற்றுப்பாதைகள் வழியாக செல்ல வேண்டும் என்றும் தற்பொழுது போலீசார் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பகுதியை ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்பொழுது இதற்குள்ளேயே மழைநீர் வடிகால் கட்டமைப்பு என்பது உள்ளே இருக்கிறது. சில மணி நேரங்களில் இந்த வெள்ளம் வடியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் மாநகராட்சிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மழை தொடர்ந்து பெய்தால் இந்த பகுதியில் தொடர்ந்து நீர் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை வாசிகள் தெரிவித்துள்ளனர். அம்பாள் நகர்லேருந்து வரேன். ஃபுல்லாக ஒரே தண்ணி தான் நிற்குது. காலில் வரக்குள்ள சாக்கடை தண்ணிலாம் மாட்டுது சார். காலில் எனக்கு கண்டதெல்லாம் மாட்டுது. என்ன மாட்டுதுன்னே தெரில. காலில் அப்படியே மிதிச்சிட்டே வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, இன்னும் எப்படி போகிறதுனே தெரில. பாரிஸுக்கு பஸ்ஸுக்கு அவசரம் நின்றுட்டுருக்கேன் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எங்களை சிப்பட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். நாங்கள் இப்போ எங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி இந்த தேதியில். இருந்தாலும் இன்றைக்கி எக்ஸாம் தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடும் மழையால் நாங்கள் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். தண்ணியெல்லாம் நிறையா போயிட்டே இருக்குது. ஓவர் மழை. ஆமாம், பாதிப்பு நம்ம மக்களுக்கு தான். இப்படி தண்ணி போனால் காவா எல்லாம் அடைச்சிக்கிச்சு. காவா ஒழுங்காக இருந்தால் தானே தண்ணி போவோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஐவஸ்காரங்கெல்லாம் யாரும் இது பண்ண மாட்டேங்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா மழை தண்ணி இவ்வளோ முட்டி காலம் வருது. அங்கெல்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ண மாட்டுறாங்க. யாராவது க்ளீன் பண்ணால் தான் எதாவது பண்ண முடியும். இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ மழை தண்ணியாக இருக்குது. பஸ்ஸஸ் எவ்வளோ டிராஃபிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லாயிருக்கும். பயங்கரமாக அதிகமாக போகுது. நிறைய மக்களுக்கு நிறைய பாதிக்கப்படுது. தண்ணி அங்கெல்லாம் தேங்கி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போக்குவரத்து நல்லாயிருக்கும். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும்.